அவருக்கு தெரியாது. சொல்லிட்டு மேலே சொல்லியிருக்கிற மனைவிட்ட அவங்க வந்து ஒரு ஃபாரின் வெளிநாட்டு லேடி, வெளிநாட்டுடைய தரலாம். அவங்க பாருங்க, அவங்க வந்து அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வர்றாங்க. வர்றதுக்கு முன்னாடியே ஏற்கனவே மாஸ்டர் அவங்க வீட்டுக்கார மாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, நீங்க போய் சொல்ல இந்த அபிஷேகம் வேண்டாம், சிற்பின் அபிஷேகம் வேண்டாம்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. ஆனா பாடல் ஆராதனை நடத்திட்டு இருந்த அந்த தமிழ் சகோதரி நினைக்கிறேன், அவங்க பாட்டு ஆராதனை முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு சிரிப்பு, ஆனந்த ஒரு சிரிப்பு. சிரிச்சுட்டு அவங்களால அடக்க முடியல, அப்படியே மைக் கீழே குடிச்சு அப்படி உட்கார்ந்த மணிக்கு போயிட்டாங்க. அல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். அடுத்து எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு சிரிப்பின் அபிஷேகம். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். உங்களுக்கு பிடிச்ச இடத்துல பிடிக்கலாம் விட்டுருக்கேன். அது உண்மையா கேட்டால கர்த்தர் யூடியூப்ல பார்க்கறவங்களுக்கு கூட உண்மையா அது கேட்டாதான் சொல்லி அதை நீங்க ஜட்ஜ் பண்ண வேண்டாம். கர்த்தர் பார்ப்பாங்க. அல்லேலூயா. சரி, எப்படி ஒரு அபிஷேகம், ஒரு ஆனந்த தைல அபிஷேகம். அல்லேலூயா. ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம். அல்லேலூயா. சர்ச்சில் வந்து நம்ம அம்மா என்ன செய்யணும், ஒரு ஸ்டெப் கூட அப்படி போட மாட்டோம். அல்லேலூயா. ஒரு ஸ்டெப் கூட இப்படி மாற்ற மாட்டோம். அப்படியே சோதனம் சோதனம் அல்லேலூயா. அப்படியே நம்ம இருந்தா எப்படி? அல்லேலூயா. ஒரு அளவுல ஒரு சந்தோஷம் உள்ளது, ஒரு மியூசிக் வாசிக்கும் பொழுது ஃபாதர் சொல்லியிருக்காங்க, நடனம் ஆடி கர்த்தரை ஸ்தோத்திரம் கொஞ்சம் அப்படியே சந்தோஷம். ஒரு சில கையை கூட அசைக்க மாட்டாங்க, கொஞ்சம் அசைங்க. அல்லேலூயா. கொஞ்சம் சந்தோஷமா நிரம்புங்க. அல்லேலூயா. அப்ப நல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஃப்ரீயா விட்டு கொடுத்து நல்லா துதிச்சு உங்க வீடுகளினாலும் ஆலயத்தினாலும். அல்லேலூயா. அப்ப நம்ம நல்லா துதிச்சு பாடு பொழுது ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது கர்த்தரை மையப்படுகிற ஒரு ஆனந்தத்தை, ஒரு சந்தோஷம் நம்மளை நிரப்புது. அல்லேலூயா. வாழ்க்கை முழுவதும் வேதனையில இருக்கிறோம் இல்ல, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லா சூழ்நிலையும் வேதனை பாடும் இல்லையா? ஆனா சந்தோஷத்தினால் நம்ம நிரப்பணும், பரிசுத்த ஆவியினால் நம்ம நிரப்பணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி அந்நிய பாஷை பேசுறது மட்டும் சந்தோஷம் கிடையாது. அல்லேலூயா. அந்நிய பாஷை பேசிட்டே வேற யோசனை பண்ணீங்க, அந்நிய பாஷை ரொம்ப முக்கியம். ஆனா சந்தோஷத்தினால் பாடும். அல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதிய பொழுதுமே என் ஆவி விழித்திடுமே. ஆனந்தமே என்னாலுமே ஆனந்தமே 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 அவே நல்லவர் வல்லவர் காலத்திலோ ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். அல்லேலூயா. போதும், ரேட்டாயிரும். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆனந்தமே சந்தோஷமே. அல்லேலூயா. இன்னும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி முடிஞ்ச நாளைக்கு பேசுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப ஒரு துதியினுடைய அல்ல துதிக்கும் பொழுது ஒரு மகிமை நம்ம மேல இருக்கும். ஒரு துதிக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் நடக்கும். இந்த சந்தோஷம் எதுக்கு? நம்ம துக்கமா இருந்தா தான் சாத்தான் கிரியை செய்வோம். துக்கமா இருந்தா சாத்தான் இன்னும் கிரியை செய்வோம். இல்லையா? நம்ம துக்கமா இருக்கிறோம்டா அடனா இன்னும் ஓட்டு மிதிப்பாங்கடா. துக்கமா இருக்கு, உன்னை துக்கமா வைக்கிறது தான் என்னுடைய வேலை. சாத்தானோட வேலை என்ன வேலை? அவனை குத்தி 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 மூச்சே துக்கம் ஆக்கி ஒரு நிம்மதி இல்லாத வேலை தான் சாத்தானோட வேலை. அல்லேலூயா. சோதரா. அந்த வேலைக்காரெல்லாம் சில பேர் நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்க, அம்மா அப்பாவும் இருக்கிறாங்க. சாத்தான் உடல்வெளி ஆட்கள் ஆகிடும் நம்ம வந்து இல்லையா? நம்ம ஒருத்தர் வேதனைப்படுத்துறதுக்கு என்ன ஆகிடும்? சாத்தான் உடல்வெளி ஆட்கள் நம்ம எல்லாரும் மாறிடும். குடும்பத்துல ஊழியக்காரனாலும் சரி எல்லாரும் மனுஷன் திறவு தானே இருக்கிறோம். ஆனா நம்ம ஒருத்தர் சந்தோஷப்படுத்தணும், ஒரு அழியில சொல்லுவோம். அல்லேலூயா. ஏதாவது ஒன்று சொல்லுப்பேன், ஒரு வார்த்தை விட்டு துக்க மனசா அப்படி இல்லை, நம்ம சந்தோஷத்தினால் நிரப்பணும். ஆண்டவர்கள் பவுல் சொல்றல, ஒருவர் தேற்றுங்கள், ஒருவர் ஆற்றுங்கள், ஒருவர் காயம் கட்டுங்கள். அல்லேலூயா. உற்சாகப்படுத்துங்க ஒருவர். அல்லேலூயா. ஒருவர் கட்டி எழுப்புங்கள். அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன ஒரு வார்த்தை சொல்லி டக்குன்னு கட் பண்ணுங்க. சிலர் மட்டுப்படுத்தியே இருப்பாங்க, விசுவாசிகளை மட்டுப்படுத்தியே இருப்பாங்க. சில ஊழியர்கள் மட்டுப்படுத்தியே இதுக்கு மேல வளர்ந்துடாது, இதுக்கு மேல நீ பெரிய சொல்லி கொடுக்க மாட்டாங்க, உயர்த்த மாட்டாங்க. நம்ம சபையில் அப்படி கிடையாது. விசுவாசிகளை நம்ம தூக்கிடுறோம். அல்லேலூயா. விசுவாசிகளை என்னைக்காவது மேல வரணும்னு ஆசைப்படுறேன். அல்லேலூயா. நீங்க வந்தா எனக்கு தானே ஆசீர்வாதம் மேல வந்தா. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. நாம் சிறுகவும் அவர் பெருகும் மாதிரி நீங்க பெருகணும். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்ப
நம்ம வந்து பாருங்க, அதான் உங்களுக்கு நிறைய காரியங்கள் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறோம். சிலர் புரிய மாட்டேன், சிலர் புரியாத மட்டைகளுக்கு அப்படியே புரியாம தான் இருக்கும். அதை பத்தி யோசிக்காது. புரிஞ்சிட்டோம்னா ஏன்னா நமக்கு நம்ம போற பிரச்சனைகள் வந்து அவங்க பார்க்கல. அல்லேலூயா. நம்ம அடிமட்டத்திலிருந்து வர்றோம், அவங்க மேம்பட்டத்திலிருந்து வந்தவங்க கிறிஸ்துக்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம முதல் தலைமுறை கிறிஸ்தவங்க, நம்ம படாத பாடுபட்டு மேல வந்துருக்கிறோம். அல்லேலூயா. அவங்க மேல வந்து கிறிஸ்துக்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. சிலர் நல்ல எண்ணமா சரி நல்லா இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அடிப்பட்டத்துல இருந்து துயரத்துல இருந்து வந்து மேல வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறான்னு பார்த்தா அதையும் விட மாட்டாங்க, இல்லையா? ஸ்தோத்திரம். நீ இப்பவுமே துக்கப்பட்டுட்டு அழுதுகிட்டே ஜெபம் பண்ணிட்டு சொல்றாங்க. அது இல்ல கிறிஸ்தவங்க. வந்து அழுதோம் இல்லைன்னு சொல்லல, துக்கப்பட்டோம் இல்லைன்னு சொல்லல. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் எல்லா சோதனையும் பிரச்சனையும் ஜெயிச்சிட்டாரு. சாத்தான காலை நினைச்சிட்டு நம்ம வெற்றி மேல வெற்றி சிறக்க வைக்கிறார். அல்லேலூயா. ஜெயித்து மேல ஜெயித்து வைக்கிறான். அல்லேலூயா. அப்ப இந்த இயேசுப்பா நமக்குள்ள நல்ல வளர்ச்சி கொடுக்கும் பொழுது அங்க அதை அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நல்ல வார்த்தைகள் நல்ல போதனைகள் வரும்போது அங்கீகரித்துக் கொள்ளும். நம்ம அப்படியே தேங்கி நின்றக்கூடாது. அல்லேலூயா. ஒரு நிலையில தேங்கி நிற்க கூடாது. நம்ம வந்து அல்லேலூயா நம்ம லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் நம்முடைய பிள்ளைகளை மாற்ற போறார். அல்லேலூயா. கோடிகளுக்கு நம்மளை ஆசீர்வாதம் மாற்ற போறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்களும் மாட்டால் உங்க பிள்ளைகளை கர்த்தர் கோடிகளுக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதம் மாற்ற போறார். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம சபையில வந்து நிறைய ஒரு நல்ல உபதேசங்கள் ஆண்டவர் நம்ம கொடுக்குறார். மற்றவங்களுக்கு புரியாம இருக்கலாம். அல்லேலூயா. நல்ல உபதேசங்களை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி காட்டுறார். கொஞ்சம் பேரா இருந்தாலும் நம்ம என்ன செய்ய, விலை உயர்ந்த முத்து கொஞ்சம் தான் இருக்கும். அல்லேலூயா. முத்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அடி ஆழத்துல போய் எடுக்கணும். அல்லேலூயா. அதான் நேரத்தா 16 மணி நேரம் ட்ரெயின் டிராவல் வரும்போது 16 மணி நேரம். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, சில முத்துக்களை நம்ம எடுக்கிறோம் ஆண்டவர். அப்ப நம்ம ஸ்துதியின் உடை அணிந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அடுத்து எடுத்து போறோம் பாருங்க, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக, இதுவும் அதோட ஜாயின் பண்ணிருந்தது அண்ணன் தம்பி பாடத்தை. உட துதி என்ன துயரத்துக்கு பதிலாக ஆனந்தம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும். அப்ப துதியின் உடை நல்லா துதிக்கு, துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரமெல்லாம் மறந்திருப்போம். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தோம், அதுதானே நமது பலன். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று போற்றி பாடி கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். சாம்பலுக்கு பதில் சிங்காரமே, சாம்பலுக்கு பதில் சிங்காரமே, துயரத்துக்கு பதில் ஆனந்தமே, துயரத்துக்கு பதில் ஆனந்தமே, ஆனந்தமானந்தமே. துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரமறி மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துதிச்சு நல்லா பாட்டு பாடி ஆனந்தமாடி ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா ஆமென். கர்த்தரை துதிக்க துதிக்க கர்த்தரை அடே ஸ்தோத்திரம் பண்ணி அதை மகிமைப்படுத்த துதியின் நாட வரும் பொழுது சும்மா இருக்கார் கைகாலம் அடே ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் அப்படியே நம்மளே மறந்து துதிக்கிறோம் மகிமைப்படுத்தும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்ப நேரத்தான் ஆண்டவர் சுமத்துல இருந்து ஆராதனை அழுதுகிட்டே இருக்கக்கூடாது, அழுது விளப்பாவே இருக்கக்கூடாது. இன்னைக்குதான் சிரிச்ச பழக்கம் இருக்க போது வீட்டுல நேரம் அழுதுகிட்டே இருந்தா அந்த வீடு வழங்குமா? அதை மட்டும் சொல்றோம் அல்லேலூயா. அதே போல சர்ச்சில் வந்தா நேரமா துக்கமா இருக்கணுமா? அல்லேலூயா. கவலைகள் எல்லாம் மறந்து துக்க வஸ்திரத்தை எடுத்து போட்டு துதியின் வஸ்திரத்தை கத்த தர அல்லேலூயா ஆமென். துக்க வஸ்திரம் உலகம் நம்மளுக்கு துக்க வஸ்திரம் இருக்கு, துயரப்பட்டுட்டே இருக்கு இல்லையா?
துக்க வஸ்திரத்தை கலட்டி போடு, ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறேன், துதியின் உடையை கொடுக்கிறேன். துதியின் வஸ்திரம், துதியின் உடைங்கிறது என்னது? துதியின் ஸ்பிரிட் ஆவி, துதிச்சுட்டே கத்தர். கத்தர் நல்லவர். ஃபாதர்லாம் பதிவு குறிச்சு அவர் நல்லவர், கிருபையினோட ஸ்தோத்திரம், துதிச்சுட்டே இருப்பார். அல்லேலூயா. இந்த துதி நம்ம வாயின் அறிக்கை. அல்லேலூயா. அதுதான் நீங்க மெயின் ஆண்டவர் உணர்த்தினார். நம்ம அறிக்கையிடணும். அல்லேலூயா. கத்தர் என்னை இப்படி மாற்ற போறாரு, வாழாக்காமல் தலையாக்க போறார். அறிக்கை இடுறதுல இருக்கு. அல்லேலூயா. அந்த அறிக்கை இடுறதுல தான் பெரிய ஒரு அபிஷேகம். அல்லேலூயா. இதை நீங்க வாழ்க்கையில மறக்கவே கூடாது. அதுதான் அன்னைக்கு நான் முக்கியமா சொல்றது. அப்ப நம்ம எல்லாரும் அர்த்தம் சொல்றாங்க, நம்ம அறிக்கை இடணும். கத்தர் என்னை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்க மேலாக்குவார். இந்த அறிக்கைங்கிறது வந்து எனி டைம் இப்படியே திறந்து 100 அறிக்கை 1000 அறிக்கை பண்ண முடியாது. பண்ணுவீங்களா? நீங்க பொறுமையாக வந்து கர்த்தாவே துயரத்துக்கு பதில், அதே நீங்க சோர்ந்து சொல்லி இப்படி பாடு, துயரத்துக்கு பதிலாக ஆனந்தத்தையும் துதியின் ஒடுங்கினாவையும் பதிலாக, இதுவே நீங்க அறிக்கையிடமாக வாசிப்பீங்க. மந்திரம் மாதிரி வாசிக்க கூடாது. அது உள்ள உணர்ந்து நீங்களாவே ஆகணும் நிரப்பி. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. நம்ம பாட்டு பாடல, வானம் பூமியும் படைத்த தேவனே ஒத்தாசை செய்யும் கர்த்தரே. அட நிறைய வார்த்தை சொல்லுங்க வேணாம். அல்லேலூயா. அடுத்து அடுத்து நன்மை சூழ்நிலைகளை பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை நான் கேட்பது. நம்ம சூழ்நிலைகளை நான் பார்க்க மாட்டேன். ஆண்டவரே எனக்கு இப்படி சூழ்நிலை இருக்குது, பார்க்க மாட்டேன். எனக்கு எந்த வார்த்தையெல்லாம் பார்க்க மாட்டேன், என் கருத்தை பார்ப்பேன். சூழ்நிலையை பார்த்தோம்னா நம்ம ஏசு நல்லவர் நம்ம சொல்ல முடியாது. சூழ்நிலை பார்த்தோம்னா 5 ரூபா கருத்து காணி கொடுக்க முடியாது. உண்மையில 5 ரூபா கூட போட மாட்டீங்க நீங்க. அல்லேலூயா. ஆனா சூழ்நிலையை பார்க்கலன்னா நம்ம அல்லேலூயா கர்த்தர் சந்தோஷத்தை நான் ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம். ஆண்டவரே சூழ்நிலையை பார்க்க நீ பெரியவர், நீ அதிசயமானவர். அதாவது அறிக்கை வந்து சூழ்நிலையை மாத்துது. அல்லேலூயா. இயேசு சொல்றாங்க, மரித்தமான சிறுமியை பாரு, இவர் மரிக்கவில்லை, உயிரோடு இருக்கிறார், இவர் மரிக்கவில்லை, தூங்குறார் அப்படின்னு எழுதிட்டார். அல்லேலூயா. அதே போல நம்ம வாழ்க்கையில இன்னும் இல்லப்பா நான் நிறைய இருப்பான். அல்லேலூயா. நிறைய ஆசிரிச்சிருக்கா இருப்பான், நிறைய பெரிய இருப்பான், நிறைய வாழ்க்கை மாறப்போது இருப்பான், சந்தோஷமா இருக்க போறேன், மகிழ்ச்சியா இருக்க போறேன், ஆனந்த தேகம் என்ன ஆசீர்வாதம் மாத்திட்டாரு பாருங்க. அதுல பாருங்க ஸ்தோத்திரத்துக்கு நிறைய வசனம் தெரிவிக்கோங்க. 60-30 சொல்றாரு. அல்லது ஏசு 60-30 தீவுகள் எனக்கு காத்திருக்கு, அவர் உங்களை மகிழ்ப்படுத்தினார், அவர்கள் பொண்ணை வெளியே எனக்கு கொண்டு வருவாங்க சொல்றாரு. அப்புறம் அதே 61 ஏசு 61:7 உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையா அங்க பலன் வரும், லட்சிக்கு பதிலாக வெட்கத்துக்கு நான் வெட்கப்பட்டதுக்கு பதிலாக வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். அல்லேலூயா. அப்புறம் சோதர லட்சிக்கு பதிலாக சந்தோஷப்படுவார்கள். சோதர அடைவினா நித்திய மகிழ்ச்சி எனக்கு உண்டாகும் அப்படின்னா அப்படியே அறிக்கிறோம். அல்லேலூயா. அப்புறம் பாத்தீங்கன்னா சோதரம் 62:8 சொல்றாரு பாருங்க. நம்ம சிஸ்டர் அபியாஸ் ஜோமன சொன்னாங்களா, எங்கள் தானியத்தை அல்லேலூயா எங்க மருத்துவமனைக்கு அதை வெட்டி எங்க பணமெல்லாம் போகக்கூடாது. நான் பாருங்க, இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமா குடைக்கிறேன். அல்லேலூயா. எங்க அவங்க ஜோம் பண்ண இப்படி ஜோம் பண்ணா மருந்து செலவுக்குலாம் போகக்கூடாது ஆண்டவர். அப்போ சொல்ல ஆண்டவர் இந்த வசனத்தை காமிச்சாரு. ரொம்ப நாள் இந்த வசனம் தெரிவித்தது. அல்லேலூயா. 62:8 நம்ம சொல்றோம், எங்க பணம் ஆஸ்பத்திரி போகக்கூடாதுப்பா. அல்லேலூயா. அந்த ஒரு கெட்ட எடுத்துட்டு 50,000 கெட்ட எடுத்துட்டு வந்து அப்படியே கொடுக்கணும்ப்பா. ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அப்படியே ஜெபிக்கிறேன், இனிமே 10,000 கொடுக்கூடாது ஆண்டவரே. 50,000 கெட்டு அல்லேலூயா 1,00,000 கெட்டு அப்பதான் ஒரே கரித்திரம் போகும். இந்த தரித்திரம் என்ன பிசித்தனமா நம்ம வாழ்க்கையில் வருது. இன்னும் 5,000 எங்கடா 2,000 எங்கடா நாளைக்கு. அல்லேலூயா. இனிமேல் கர்த்தர் கொடுக்குற காரியத்துல இப்படி வளர்ச்சி விசுவாசத்தோட அப்படிதான் நான் பொருத்தனை பண்ணிட்டு இருக்கிறேன். அது 50,000 1,00,000 அல்லேலூயா. அப்படி பேர் 1,00,000 தாண்டிடும். அல்லேலூயா. என்ன அப்படி நீங்க வேண்டாம், நீங்க கொடுத்தாங்க நான் கொடுக்க போறேன் கர்த்தர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி அல்லேலூயா. ஆஸ்பத்திரி ஒரு சில பரிசுத்தவான்களா இருக்கிறாங்க. உண்மையிலே ஒரு மகனுக்கு வந்து சுகமாயிருச்சான் வயதுல, ஒரு 1 வயசு குழந்தைக்கு. அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆகும் டாக்டருக்கு? 5 லட்சமா? அந்த 5 லட்சத்தை எடுத்து நான் ஓடி கொடுக்குறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு பிறந்த நாளுக்கு அல்லேலூயா இந்த வாழ்க்கைக்கு இந்த உபதேசம் கேட்டதுக்கு சொல்லி காணியம் கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அவங்க உண்மையில நல்லா இருக்கிறாங்க. நான் மட்டும் உங்களுக்கு சோதிச்சு பார்த்து உங்களுக்கு சொல்றேன். நான் அதை இப்போ அவங்க படிச்சு வாங்க சொன்னோன்னா அப்ப அவங்க நல்லா இருக்க பலபடிக்கு அவங்க ஆசீர்வாதம் மாத்திட்டாரு. நம்ம வந்து பிச்சைக்காரத்தை எடுத்து கும்பிடலாங்க, நம்ம வந்து ஐஸ்வர்யத்தை தேவை கும்பிடுறோம். நம்ம இப்பதான் நம்ம கஷ்டத்தை வந்துட்டோம், உண்மையிலே நம்ம பாடுபட்டு வந்துட்டோம்.
இனி ஒருபோதும் நம்ம அந்த கஷ்டத்தை அனுபவிப்பதில்லை. அல்லேலூயா. மற்றவங்களுக்கு கெட்ட நமக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு மாற்றிப்பார். இனி அநேக ஜாதிகளுக்கு அநேக நேசம் கடன் கொடுப்பார். நம்ம ஒரு டியூ கட்டுறதுக்கு அது கட்டுறதுக்கு 2000 ஏலம் வாங்கலாம், 500,000 நம்ம அடைஞ்சோம். அப்படில நம்ம நிறைய பேர் உதவி செய்ய போறோம். அல்லேலூயா. கர்த்தர் நிறைய மடங்கு உயர்த்த போறாரு. அல்லேலூயா. அலைவேசரும் அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் கருத்தத்தில் இருப்பதில்லை. அல்லேலூயா. நம்முடைய பணங்கள் வீணாய் அங்கெங்கும் போக அல்லேலூயா. பாருங்க, தானியத்தை என்னுடைய ஆண்டு சொல்ற ஒன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆதாரமாக கொடை சொன்னீங்க. நன்றி சப்பா. என் ஒன் பிரயாசமாகிய திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதில்லை. அல்லேலூயா. நம்முடைய திராட்சரசம்னா மகிழ்ச்சி. திராட்சரசம் ராஜாக்களுடைய மகிழ்ச்சி உண்டாக்கும். அந்த மகிழ்ச்சியை சத்துரு எழுப்பதில்லை. அல்லேலூயா. திராட்சரசம் இருதயத்தை மகிழ பண்ணும். அல்லேலூயா. அந்த மகிழ்ச்சியெல்லாம் பிசாசு எடுத்துப்போம். அந்த மகிழ்ச்சி எனக்கு வேண்டும். நான் மகிழ்ச்சி நான் நிரப்புவேன். சொல்லுங்க, மகிழ்ச்சி நான் நிரப்புவேன் என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள உயரத்தின் மேலும் ஆணையிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் ஆணையிட்டிருக்கிறார். அல்லேலூயா. சொல்றோம், நம்முடைய பணம் சத்துருக்களுக்கு ஆகாரமா போகாது. அல்லேலூயா. பிசாசு புடுங்க முடியாது. அல்லேலூயா. நம்மளை கர்த்தர் உயர்த்துவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பெருக பண்ணுவார். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்புறம் அதே நிறைய பார்த்தீங்க 62ல 63:7 கர்த்தருடைய திரளான தயவுகளின்படி வம்சத்துக்கு மா நன்மைக்கு தக்கதாக கிரியைகளின் துதிகளின் பிரஸ்தாவம் பண்ணுவேன். அல்லேலூயா. துதிக்க துதிக்க பிரஸ்தாவம் பண்ணி மகிழ்ச்சியாக்குவார். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் நம்மளை இப்படி அன்பினால் நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், இப்படி துயரத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, அவருடைய கிருபை. அல்லேலூயா. சில நீங்க பாத்தீங்கன்னா யூடியூப்ல எல்லாம் ஒரு சிலர் வந்து ஒருத்தவங்க நல்ல பிரசங்கியா இருப்பாங்க, அவங்கள பத்தி ஒரு வார்த்தை தெரியாம போடுவோம் சொல்லியிருப்பாங்க. அதை பிடிச்சிட்டு அவங்க கெட்ட தீர்க்கதரிசியம் கெட்ட ஊழியக்காரனை மாத்தி அவங்க மற்ற வச்சுட்டு நல்ல ஊழியத்தை நல்ல வார்த்தைகள் அவங்க மூலமா கடவுள் வச்சிருக்கதானே நல்ல வார்த்தைகள் வசங்களை கேட்க விடாம பிசாசு ஆக்கிடும். ஆனா இன்னைக்கு நிறைய அவங்க கெட்ட பேரை ஏற்படுத்தி வச்சுறான். அதை யூடியூப்ல சிலர் பார்த்துட்டு அவங்க எப்படிதான் அப்படி எப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா உண்மையில ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு நல்ல போதனைகள் இருக்குதான் பார்க்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது வந்து சிலர் வந்து அப்படியே இது பண்ணிடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆராதனை அப்படியே இருக்கணும், அப்படியே ஜோம் பண்ணிட்டே இருக்கணும். அது மட்டும் நல்லதுதான். ஆனால் ஆராதனை சந்தோஷமா இருக்கணும். ஆராதனையில நல்லா கைகள் அசைத்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டோட கிளப் பண்ணி ஆண்டோட மகிழ்ப்படுத்தி நல்லா சந்தோஷமா ஆராதிக்கணும். அல்லேலூயா. அதான் வரவேற்பு. அல்லேலூயா. பிசாசு வந்து இப்படி ஒரு சிலரை எழுப்பி விட்டு இப்படி ஆகிக்க மற்ற ஊழியக்காரர்கள் குறை சொல்லி விசுவாச பிள்ளைகளும் கெட்டு போயிடுறாங்க. அவங்க அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இழந்துடுறாங்க. அதை ஒரு சிலர் படிச்ச மாமேதைகளும் கேட்டு அப்படின்னு செய்றாங்க, தன்னை மட்டுப்படுத்தி அப்படியே இருந்துறாங்க. அப்ப நம்ம வந்து அப்படி கிடையாது. நம்ம ஆராய்ந்து அறிஞ்சு நல்ல உபதேசத்தை படிச்சுக்கிட்டு நம்ம வாழ போறோம். அல்லேலூயா. ஒரு அழியிலே சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும். நல்லா ஆராதனை வரும், நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி உங்களுக்குரிய கையில நல்லா துதிச்சு கர்த்தரை மையப்படுத்தி நல்லா ஒரு சந்தோஷத்தை நிரம்பி ஒரு பாட்டு உங்களை மெய்ப்பறது ஆண்டோட துதிச்சு அல்லேலூயா மையப்படுத்தும் போது அவரோட பிரசன்னம் அப்படியே இறங்கும். நல்லா துதிக்க 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 உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட், துக்கத்தின் ஸ்பிரிட் ஓடி போயிடும். துக்கத்தின் ஸ்பிரிட் இருக்கும் போதுதான் ஆயுஷ் நாட்கள் கம்மியாயிடும். நமக்கு வியாதி வருது, நம்ம வீணா ஆஸ்பத்திரி போடுறோம். அல்லேலூயா. நமக்கு பலவீனம் ஆகுது. அப்ப நம்ம ஸ்பிரிட், நமக்குள்ள இருக்கிற ஆவி, என்ன ஸ்பிரிட்னா ஆவி, ஆவி எனக்கு பலன் அடையும் பொழுது நம்ம ஸ்தோத்திரம் நல்லா துதிக்கும் பொழுது நம்முடைய எலும்புகள், நம்முடைய சரீரங்கள், நம்ம உள்ள இருக்கிற பாற்றுகள் அவைகள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதான் ஆனந்த தெய்வ அபிஷேகம். ஆனந்த அபிஷேகம். துக்கத்தினால் என்ன நடக்குது? துக்கத்தை நம்ம சொல்லும் பொழுது, நம்ம தியானிக்கும் பொழுது, முன் வைத்திருக்கும் பொழுது நம்ம உடல் உறுப்புகள் எல்லாம் பலவீனம் அடையும். அவிசுவாசம் நமக்குள்ள வந்துடுது. நடக்க வேண்டிய பெரிய காரியங்கள் நடக்காம போய்விடுது. அந்த ஏழ்மையில் தரித்திரத்தின் விசுவாசம் நடத்திடும். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் போய்விடுது. நம்ம நினைக்கணும் துக்கமா இருந்தா தான் கடவுள் கொடுப்பார்கள். அப்படி பைபிள் போடலையே. ஏன் துக்கத்தோடு இருக்கிறீங்க என்று இயேசு கேட்டார். அவர் மறிச்சு அவர் சிறையில் அழைச்சிட்டாங்க. அதுக்கே துக்கப்பட்டு ஏன் துக்கமா இருக்கிறீர்கள் கேட்கிறார். ஏன்னா நானும் உயிர் தப்பிச்சேன். நான் எத்தனை நாள சொன்னேன், கேட்க மாட்டீங்களா? அதே சொல்ற நீ அதே துக்கம் சிறையில் அழைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி துக்கப்பட்ட நாயகம் அதே துக்கமா இருக்கிறார். ஏன் துக்கமா போகிறீர்கள் அப்படிங்கிறார். இன்னைக்கு எல்லாரும்
அப்படிதான் நம்மளை வைக்கிறாங்க. சபையில தான் நீங்க இப்படியே துக்கமா போகணும். அவரும் உயிர் தந்துட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதான் அவருக்கு சந்திக்கிறார். என் பிள்ளைகள் துக்கமா இருக்கக்கூடாது, கண்களை திறந்தார். உடனே ஆண்டவரே சொன்னான். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். ஆண்டவர் இப்படிதான் மாத்தினார். அல்லேலூயா. நம்ம பழைய உபதேசம் திரும்பக்கூடாது, நியாயப்பிரமாணம் திரும்பக்கூடாது, பழைய இந்து உடன்படிக்கை, பழைய கிரிகளுக்கு சாமியார் உடன்படிக்கை திரும்பக்கூடாது. ஆண்டவருடைய மகிமையான உடன்படிக்கை திரும்ப ஒரு அலையிலேயே ஸ்தோத்திரம். பாருங்க, அடுத்து என்ன சொல்றாரு? சொல்லுவான் படிக்க நாளை பாப்போம் முடிஞ்சோம். அப்ப துதியின் உடைய கொடுக்கும் அவர் என்னை அனுப்பினார். ஏசா வந்தது நோக்கமே அதான். ஏசை 63 என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் போல இருப்பார்கள். ஒரு நீதியின் விருட்சங்கள் போல. அல்லேலூயா. ஒரு நல்ல நீதி விருட்சம்னா ஒரு பெரிய மரம். அந்த மரத்தை யாரும் அசைக்க முடியாது, வெட்டி சாய்க்க முடியாது. அந்த மரத்தை போல பெரிய ஒரு மரமாக, ஒரு விருட்சத்தை பெரிய ஒரு விருட்ச மரம் மாதிரி அசையாம காட்டுக்கு உயர்ந்த அந்த மரம் அசைய நல்ல ஒரு தலைமுறை 2000 வருஷம் இருக்கிற மரங்கள் இருக்கு. முடிவு மரம் மற்ற அதே மாதிரி நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம், சாட்சியா இருப்போம். இந்த மரத்தின் கிளைகள் நிறைய பேர் வந்து நடச்சாங்க. பறவைகள், மனிதர்கள், விலங்குகள் எல்லாமே நிலவுக்கு ஒதுங்கும், பழங்கள் தரும். சரி, மகிமைக்கின்ற அது மகிமையா இருக்கும் சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு. இல்லையா? அழைத்து தெரியும். ஏன் சொல்றாரு? புறஜாதிகள் மக்கள்லாம் அங்கிருந்து அடைஞ்சிட்டு வருவாங்க, நம்மளை தேடி வருவாங்க. அந்த இலைமானஸ்தல இருந்து நம்மளை தேடி வருவாங்க. அந்த ஒரு மரம் இருக்கும், தூரத்தும் பார்த்தா சரி, அந்த மரத்துக்கு வந்தா சுத்தி வெயிலா இருக்கு, மழையுமா இருக்கு, இதா இருக்கு, பசியா இருக்கு, அந்த மரத்து போன ஏதாவது கிடைக்கும் வருவாங்க. இல்லையா? கர்த்தர் நீதியின் விருட்சங்களை கூட நாட்டி வச்சிருக்கிறார். இல்லையா? அது நம்மளை தேடி வந்து நம்மளை அவசியம். அல்லேலூயா. அதான் நம்ம என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். அல்லேலூயா. அறிக்கையிட்டு மகிழ்ப்படும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்குள் இந்த அறிக்கை செய்வதை விட்டுவிடாது. ஆபிரகாம் சொன்ன இல்லாதவர்கள் இருக்கிறதை போல அழைக்கிறது. எங்க சூழ்நிலையை பார்க்கல ஆண்டவரே. எங்க இந்த மாதத்துல நாங்க எங்க சூழ்நிலையை பார்க்கல. எங்க சூழ்நிலையை காட்டிலும் பெரியவர் எங்களோடு. அல்லேலூயா. எங்க அற்புதத்தை செய்ய போகிறே. இந்த மாதம் வெற்றிகரமாக அமையும். இந்த மாதம், போன மாதம் கர்த்தர் அற்புதத்தை செஞ்சார். இந்த மாதம் மகிமையான அற்புதத்தை செய்வார். ஆமென். கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. சம்பூர்ணமான தேவன், சம்பூர்ணமான பலன்களை தருவார். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரே அல்லேலூயா. பரிபூர்ண ஆனந்தம் அல்லேலூயா நீங்க தானே அப்பா. அல்லேலூயா. ஆண்டவரே நீதி நிச்சயங்களாக துதி உடையவர்களோடு உடுத்தி நாங்கள் துதித்து ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணி பட்டு